வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. நல்குறவு அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குறள். அறஞ்சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். அறஞ்சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். இல்லை ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது இந்த குறளில். முதலாவது, அறம் சாரா நல்குறவு, அறம் சார்ந்த நல்குறவுன்னு ரெண்டு இருக்குது. நல்குறவுனா வறுமை, அறம் சாரா நல்குறவுன்னா எந்த பிரின்சிபிளும் இல்லாமல் அழிந்து போவது. அறம் சார்ந்த நல்குறவுன்னு ஒன்று இருக்குது. எது அறம் சார்ந்த நல்குறவு அப்படின்னா, உயர்ந்த கொள்கைகளுக்காக, உயர்ந்த தேடல்களுக்காக தனக்குத்தானே வறுமையை வரித்து கொள்வது இந்த நாட்டில் நம்மளுடைய மரபில் இருந்துக்கிட்டே இருக்கு. எப்படி அரிச்சந்திரன் தன்னுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக அவன் மேற்கொள்ளக்கூடிய வறுமை, அவன் கை கொள்ளக்கூடிய வறிய வாழ்வு இருக்குல்ல, அது அறம் சார்ந்த நல்குறவு. அதே மாதிரி பட்டினத்தாருடைய வரலாறு படிக்கும் பொழுது அவ்வளவு ஒரு மிகப்பெரிய நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த மிகப்பெரிய வணிகர். அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அரசனுக்கு இணையான வாழ்க்கை. அதிலிருந்து எதுவுமே தேவையில்லை அப்படின்னு எல்லாத்தையும் அத்தனை பொண்ணையும் தூக்கி வீசிட்டு வெளியே போகிற, கட்டின ஆடையோடு வெளியே போகிற அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அது அறம் சார்ந்த நல்குறவு. அதுவும் வறுமை தான், அவங்களும் வறுமையான வாழ்வை தேடி தான் போகிறாங்க. ஆனால் அதற்கு மேல் ஒரு மிகப்பெரிய தேடல் இருக்கிறது. அந்த தேடல் அறம் சார்ந்த நல்குறவு. அப்படியெல்லாம் எந்த தேடலும் இல்லாமல் நீயே உன்னை வறுமையில் உன்னுடைய சொந்த காரணங்களால், சோம்பல்னால், உன்னுடைய இயலாமையினால் நீ ஒரு வறுமையில் போய் மாட்டிக்கிட்ட அப்படின்னா, அப்படிப்பட்டவனை அது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது அடுத்த ஃபேக்டர். ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். இது ஒரு சூப்பர்லேட்டிவ் பனிஷ்மெண்ட். அதுவும் நம்முடைய மரபில் முழுக்க ஒருவனை கைவிடாதது யாருன்னு பார்த்தா தாய். யார் சமூகம் கைவிடலாம், இல்லானை இல்லாள் வேண்டாள்னு இல்லாள் கைவிடலாம், பெற்ற குழந்தைகள் கைவிடலாம். ஆனால் அவனுடைய தாய் இருப்பாளனாலும் அவள் தாய் ஒருபோதும் தன்னுடைய குழந்தையை கைவிடுவதே இல்லை. அப்படிப்பட்ட தாய் அவள் கைவிட்டு பிறன் போல நோக்கப்படும். சம்பந்தமில்லாத யாரோ ஒரு அயலானை பார்ப்பது போல அவனுடைய தாய் உன்னை பார்ப்பாள் என்றால் அதை விட மிகப்பெரிய கொடுமை என்ன இருக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு சூப்பர்லேட்டிவ் பனிஷ்மெண்ட் சொல்கிறார். இதே மாதிரி தாயை கம்பேர் பண்ணி இன்னொரு குறளில் சொல்வார். கல்லுண்ணாமையில் ஒரு குறள் வரும். ஈன்றாள் முகத்தையும் இன்னாதா என்மற்ற சான்றோர் முகத்து களி அப்படிம்பார். அதாவது குடிக்கிறவனை பெற்றதாயே பொறுத்து கொள்ள மாட்டா, அப்புறம் எப்படி சான்றோர்கள் பொறுத்து கொள்வார்கள் கேட்பார். ஆனால் அதெல்லாம் விட இந்த குறளில் அது எல்லா பனிஷ்மெண்ட்டை விட ரொம்ப டாப்பாக சொல்கிறார். அதாவது பிறன் போல நோக்கப்படும். ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படுங்கிறது ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். அது அறம் சாராமல் உன்னை நீயே வறுமையில் ஆழ்த்தி கொள்வாயானால் சமூகம் உன்னை அந்த அளவுக்கு தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வார்னிங் போல ஒலிக்கக்கூடிய குரல். சிந்திக்கலாம் நண்பர்களே. மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.